guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாங்க, நாளைக்கு திங்கக்கிழமை, அதாவது ஒரு திங்கக்கிழமைக்காக வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? ஆமா, நம்பிதான் ஆகணும். ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கான விடியல் அண்ணனுக்கான விடியலா அப்படின்னு நான் வந்து நம்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இருக்கிற கடைசி ஆயுதமே நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டும்தான். எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா நம்ம அண்ணன் தான் ஜெயிப்பாரு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ட்ரெண்டிங்கா இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு இருக்க வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ அந்த வீடியோக்குள்ள போகலாம். வீட்டுக்கு ஒரு ஓட்டு விழுந்துருக்கு. 2 கோடி 12 லட்சம் ரேஷன் கார்டுல 2 கோடி 12 லட்சம் ரேஷன் கார்டு ஒருத்தர் ஓட்டு போட்டுருக்காரு. அப்படி கணக்கு போடும்போது 2 கோடி 12 லட்சம் ஓட்டு உறுதியா இருக்கு. தொண்டரே 1 கோடியா, உறுப்பினரே 1 கோடி, 1 கோடி உறுப்பினர் வச்சுக்கிட்டு ஒரு உறுப்பினர் இன்னொரு உறுப்பினர் போடுறதுக்கு கண்ணு கலங்காத அளவுக்கு ஐடி போட்டுருக்காங்க, ஆசிரியர்கள் போட்டுருக்காங்க, மாணவர்கள் போட்டுருக்காங்க, குடும்பமா காக்கி டவு பேண்டையும் வெள்ளை சட்டையும் போட்டு போட்டுருக்காங்க. ஒரு பக்கம் தென் அவன் காசு அவன் சம்பாரிச்சு அவன் போடுறான். எங்க அண்ணனுக்காக உனக்கே வயிறு எரியுது. வட மாவட்டத்துல வழக்கம் விழுந்திருக்கு, மேட்டுத்தனமா விழுந்திருக்கு, சென்னையில செம்மையா விழுந்திருக்கு, கடலூர் பக்கத்துல கடுமையா விழுந்திருக்கு, ஈரோடு பக்கத்துல இரட்டை மடங்கா விழுந்திருக்கு, கோயம்புத்தூர்ல குமுகுமுன்னு விழுந்திருக்கு, இவன் என்னங்க இப்படி அழுவ ஆரம்பிச்சுட்டான். அதாவது நமக்கெல்லாம் வந்து கண்ணுல இருந்து தண்ணி வந்ததா அழுகிறதா அர்த்தம். ஆனா இவன் பேசுற விஜயை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டானே இவன் அழுகிறான் தான் அர்த்தம். அஜித் வந்து F1 ரேஸ்ல துபாயில டாய்லெட்டை பயன்படுத்தினா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லுவாருன்னா, திராவிட மாடல் ஆட்சியால தான் துபாயில டாய்லெட்டை பயன்படுத்துறாங்க. ஏன்னா வேற வழியில நான் சொல்ல வேண்டிய கட்டாயம். அந்த மனுஷன் எந்த காட்ஃபாதர் இல்லாம சினிமாவில் நடிச்சு ஒரு மிகப்பெரிய நடிகரா வந்திருக்காரு. நோ காட்ஃபாதர். உதயநிதி ஸ்டாலின் மாதிரி முட்டு கொடுக்கற ஒரு சந்தானமும் தனி மனிதனா சந்தானத்துடைய காமெடியை வச்சு பாதி படத்தை ஓட்டினார். தனி மனிதனாக அவரே பிரேக் எடுக்கிறார். எவ்வளவு தைரியம் பாருங்க. ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் பிரேக் எடுத்து அவருடைய பேஷனை ஃபாலோ பண்றாரு. அதுல 3வது இடத்துல அவருடைய டீமை கொண்டு வந்திருக்காரு. இதற்கு திராவிட மாடல்னு சொன்னாங்கன்னா, இந்த மைக் இருக்கு நான் காரி துப்ப முடியாதுங்கன்னா வெளியே போனதுக்கு அப்புறம் காரி துப்பிடுவேன். அதுல வந்து ஒரு கேரக்டர் ரோலுக்கு வந்து ஒரு தமிழ்ல வந்து ஒரு முக்கியமான நடிகரை வந்து கமிட் பண்ணிருக்காங்க. அவர்கிட்ட பேசி கதையை சொல்லி எல்லாமே ஓகே பண்ணிட்டாங்களாம். அப்ப பார்த்தா திடீர்னு வந்து இந்த கமிட்மெண்ட்லாம் நடந்து முடிந்த சில நாட்கள் கழித்து பார்த்தா அவர் விஜய் குறித்து ரொம்ப நெகட்டிவா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது வந்து அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்துருச்சு. கஷ்டமா தானே இருக்கும். தன்னோட நண்பரை வந்து நம்ம கூட நடிக்கிற ஒருத்தரை வந்து தப்பா பேசுறாங்க, அவங்க கூடயே நடிக்கும் போது அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்காது. அதுக்கு பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியல. அப்படி எப்படி நடிக்க முடியும்? கரெக்டா தான் பண்ணிருக்காரு. உடனே ஆதிக்க கூப்பிட்டு இந்த மாதிரி இவர் வந்து விஜய் பத்தி இப்படி எல்லாம் பேசுறாரு, அதனால அந்த கேரக்டருக்கு நீங்க வேற ஆளை போட்டுருங்க அப்படின்ட்டு. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப இவர் வந்து விஜயை வெறுக்கிறதா அல்லது விஜய் எதிரியா நினைச்சா என்ன பண்ணுவாரு? அவர் விஜயை பத்தி நல்லா திட்டிருக்காரு, அவருக்கு நிறைய சீன் வச்சு இன்னும் 2 கோடி எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு தானே சொல்லணும். நேரம் உதயநிதி இருந்திருது கூட இந்த மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்து நீ பேசு இன்னும் பேசு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. பேசுறாரு இவரு. நம்ம படத்துல இருந்தா நம்ம நண்பர் நம்மள தப்பா நினைப்பாரு அப்படிங்கிற அடிப்படையில வந்து அவரே படத்துல வேணான்னு சொல்லிட்டாரு. யாருன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இல்லங்க, மக்களுக்கு தெரியும் யாரு விஜய் குறித்து தவறா தெரியும்ல. இல்லனாலும் இதுக்கு அப்புறமாவது கூகுள்ல போய் நோட் பார்த்து எடுத்துருவாங்க. இது தேர்தல் காலம் தானங்க. அது சரி. யாரெல்லாம் இப்ப விஜய் நெகட்டிவா பேசிட்டு இருக்க ஒரு லிஸ்ட போட்டு அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. ஆமா ஆமா, ரொம்ப கண்டிப்பாக தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்பார் என்பது சந்தேகம். நன்றி. கண்டிப்பாக நீங்கள் எதற்காக எனக்கு இந்த பாராட்டு விழாவை நடத்தினீர்கள் என்பது எனக்கு அவருக்கே தெரியாது. மாட்டேங்குது. இளையராஜாக்கு தான் வந்து இந்த மாதிரி பாராட்டு விழா நடத்துறீங்க, ஆனா அவருக்கே தெரியலன்னா என்ன சொல்றது? சொல்லிவிட்டீர்கள், நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், சாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள். எனக்கு அந்த என்னால முடியல. பாருங்க, மண்டையில அப்படியே ஓட்டுறாரு மனுஷன். மதுரையில மாநாடு திருவிழா நடத்துறாரு, நம்ம வந்து இப்படி பண்ணா வச்சு கொஞ்சமாவது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேவலமான ஐடியாலஜில பண்ண ஒரு வேலை இது. நீங்கள் பத்திரமா பாத்துக்கோங்கப்பா. விஜய் அவர்களுக்கு ஆதரவா நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. அதனால ஒருவேளை விஜய் அவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்றால் நம்ம குழந்தைகள் பார்த்து பத்திரமா நீர்நிலை பக்கம் அனுப்பாதீங்க, ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட அனுப்பாதீங்க. என்னோட கமெண்ட் செக்ஷன்லயே வந்து நிறைய பேர் போட்டுட்டு இருக்கீங்க, மே 4க்கு அப்புறம் பாரு, மே 4க்கு அப்புறம் வீடியோ போட்டு பாரு, மே 4க்கு அப்புறம் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
என்ன சொல்றது, கடவுளுக்கு தாங்க பயப்படணும், கன்றாவிகளுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. அண்ணன் சொல்ற மாதிரி சாமிக்கு முன்னாடி தான் நான் சாந்தவா இருப்பேன், சாக்கடை முன்னாடி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம உண்மையை பேசுகிறோம், நம்ம என்ன நடக்குதோ அதை தான் நம்ம பேசுகிறோமே தவிர்த்து நம்ம வேற எதுவுமே நான் அவதூறாக கூட பேசலை, அசிங்கமாக பேசலை. இந்த ஆபாச கட்சி நாம் தமிழர் கட்சி மாதிரிலாம் நம்ம இல்லைங்க. நம்ம வந்து டீசெண்டாக, அதாவது நேராக தான் போயிட்டுருக்கோம், எந்த ஒரு இதுலேயும் நம்ம போகலை. ஸோ எனக்கு தெரியும் எப்படி இருக்குது, எப்படி பேசணுன்றது. இப்படி பயமுத்தணுன்ற அவசியமும் தேவையில்லை, நாங்கள் பயப்படணுன்ற நீடும் எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் என்ன தெரியுமாடா செஞ்சுருக்கணும், நீட்டு தேர்வு ரத்துன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த நீட்டு தேர்வு ரத்துன்னு சொல்லி அதை நம்பி நிறைய பேர் ஓட்டு போட்டாங்கல்ல, கொஞ்சமாவது மனசுல ஈரம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா, கொஞ்சமாவது மக்கள் மீது அட்லீஸ்ட் ஒரு பாசம், ஓட்டு போட்டிருக்காங்களே நம்மளை நம்பி 10 வருஷம் கூப்பில் இருந்தா அடுத்தா நம்ம வந்திருக்கோம், ஏனும் அவங்க செய்வாங்கன்னு சொல்லி தான் ஓட்டு போட்டிருக்காங்க, நம்ம நீட்டு விலக்கு அப்படின்னு சொன்னோம். அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டும். விலக்கு இப்ப கிடையாதுப்பா, அடுத்த 5 வருஷத்துல நம்ம பார்த்துலாம், காங்கிரஸ் எப்போ ஆட்சிக்கு வருதோ அப்போதான் நம்மளால நீட்டுக்கான விலக்கை வாங்கி தர முடியும். ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? அனிதா அவர்களுடைய உயிரிழப்புக்கு பிறகு எத்தனை குழந்தைகள் அவர்களுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள். அந்த நேரம்லாம் எங்கப்பா போனீங்க? என்னப்பா இது, ஒவ்வொரு குழந்தையும் நம்ம வீட்டு குழந்தை தானே. எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி அவங்க வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஓட்டை வந்து வாங்கிடுறாங்க, மக்களை ஏமாத்திட்டு. கடைசியில என்ன ஆகுறது, குழந்தை அவங்க வீட்டு குழந்தை ஒன்றும் சாகலை, மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி கடைசியில வந்து அந்த குழந்தை இல்லாம போய் காசு கொடுத்து முடிச்சு விட்டுறாங்க, அது அப்படியே இல்லாம ஆக்கிடுறாங்க. ஒரு பெரும் குழப்பம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது உற்சாக குறைவுன்னு நான் நம்பல, பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இந்த மேதன நிகழ்ச்சியில என்டையர் அவங்க முதலமைச்சர் ஆராசா, சேகர் பாபு, KN நேரு எல்லாரும் நிக்கிறாங்க, மேயர் உட்பட எல்லாரும். ஆனா பயங்கரமா யோசிச்சு, அது சோகம் மாதிரி எனக்கு தெரியல, சந்தோஷம் எனக்கு தெரியல, அது ஒரு பயங்கரமான குழப்பத்துல இருக்கு. அந்த குழப்பத்துக்கான காரணம் வந்து நான் அவங்க தோற்றுருவாங்க நம்புற மாதிரி எனக்கு தோணல. ஒரு பெரும் குழப்பம் சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூவ் பண்ணணும். எவனாவது வாய்ப்பு வந்து பேசுனதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான், அவன் வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான், அதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. எங்க வீட்ல வந்து இப்படி சவுண்ட் வைஸ் அப்ப என்ன தப்பு, உண்மையை பேசினா தப்பு. என்ன பேசுறாங்க உட்காருங்க, என்ன பண்றீங்க? வீட்ல வந்து இப்போ ஒரு பொம்பளை பேசிச்சுல, அந்த பொம்பளை கூட ஒருத்தர் இருந்தாலும், அவன் பேரு ராஜா. அதாவது பாடி பில்டர் மாதிரி இருப்பான் பார்க்கறதுக்கு மட்டும்தான். உடம்பு மட்டும் பெருசா இருந்து என்ன பிரயோஜனம்? மண்டையில மூளை வந்து குறுகிய மூளையை வச்சிருக்காரு கடவுள். என்ன சொல்றதுன்னு எனக்கு சீரியஸா தெரியல. இப்போ உங்களோட ப்ராடக்ட்டை ஒருத்தவங்க தப்பா ரிவ்யூ சொல்றாங்கன்னா அவங்க சாதாரணமா தப்பா சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து மக்கள் கிட்ட வந்து ரிவ்யூஸ் கலெக்ட் பண்ணி தான் சொல்லுவாங்களே தவிர்த்து, அப்படியே வந்து தப்பா சொன்னா நீங்க நியாயப்படி பார்த்தா இந்த மாதிரி கிடையாது, இத்தனை பேர் வந்து இவ்வளோ பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க ப்ரூஃபை காட்ட வேண்டியதானே, உங்க ப்ரூஃபை காட்டி வீடியோ போட வேண்டியதானே. வீட்டுக்கு வந்து அவங்கள மிரட்டி கையை வச்சு அவங்க அம்மாவை தள்ளி விட்டு, இப்ப நெல்சன் அண்ணாக்கு வந்து இந்த கையில வர கோடு, நீ பேச வந்தவன் தானே, நீ பேச வந்தவன் எதுக்கு வந்து அருவா இந்த கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? அவ்வளோ பயமா உனக்கு ஏதாவது ஆயிடும்ட்டு பயத்துல எடுத்துட்டு வந்தியா? என்னத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்காருன்னு எனக்கு தெரியல. இன்னொரு வீடியோ காட்டுறேன் பாருங்களேன். ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி அந்த வீட்டு, அதாவது நெல்சன் வீட்டை பண்ணும் போது இந்த கன்னியாகுமரியில இருக்கிற அந்த பொதுமக்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. ஒருத்தன் அடி வாங்குறனே, அதுதான் அந்த ராஜா. போட்டு பொழக்கிறாங்க பாருங்க. தேவையா அது உனக்கு? அசிங்கப்பட்டு போயிட்டு இருக்க, தேவையா உனக்கு இது? பாருங்க, ட்ரெஸ் இல்லாம இப்படி நிக்க விட்டு வீடியோ போட்டு, இந்த அவமானம் உனக்கு தேவையா? வார்த்தையால முடிச்சிருக்கலாமோ ஒரு பிரச்சனைய? போட்டு அடிங்க, வாங்க, நான் அடி மறக்க மாட்டாங்க.
இதுல வேற சவால் வேற விடுறான். அவன் என்ன விடுறான்னா, உன் உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கு என்டிகே தான்டா காரணம், நான் தான்டா காரணம் அப்படின்னு வேற சவால் வேற விடுறான். கொலை முயற்சி, கொலை என்னது மிரட்டுறாங்க, கொலை மிரட்டல், இதெல்லாமே வந்து என்ன இதெல்லாம் கேஸ் போடுவாங்களா இல்லை மாட்டாங்களான்னு கூட எனக்கு தெரியல. இப்போ நீ பண்ணதுக்கு உன் கட்சியில இருந்து கூட எவனும் வரமாட்டான், பயந்துட்டு உட்காந்துட்டு இருப்பான். வேற ஆன்லைன்ல எடுத்து போடுறீங்க எல்லாரும். ப்ரௌன் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டை போட்டு நான் போனேன், நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு எடுத்து ஆன்லைன்ல போறீங்கன்னா எவ்வளவு திமிரு இருக்கும் இந்த இல்ல எனக்கு புரியல. அவன் காசு அவன் எடுத்து போடுறான், அவனுக்கு பிடிச்ச கட்சியை சப்போர்ட் பண்றான். இவனுங்களுக்குலாம் எங்க அடியில இருந்து எரியுதா இல்ல பின்னாடில இருந்து எரியுதா, எங்க இருந்து எரியுதுன்னு எனக்கே ஒண்ணும் புரியல. பசங்களுக்கும் அவங்க அப்பா அம்மாங்களுக்கும் உங்களுக்குலாம் எவ்வளவு திமிரு இருந்தா நீங்க வந்து திமுகவுக்கு எதிரா நிக்கிற, திமுக தப்பா பேச ஒரு கட்சிக்கு ஓட்ட போட்டுட்டு அதை தைரியமா வேற என்ன அது என்ன பண்ணிட்டே இருக்கீங்களா? அப்புறம் என்ன உன்னை ஒரு மயிலா கூட மதிக்கலாம். ஐயோ गाइस, இதை விட ஒரு அசிங்கம் யாரும் தேவை. எலெக்ஷனுக்காக புது ட்ரெஸ் வாங்குறான். கொடுமையா இல்ல இதெல்லாம்? ஏன் நான் உழைச்சு நான் வாங்குற உனக்கு கொடுமை போயிட்டு அப்படின்னா எந்த சேனல்லையுமே சொல்ல மாட்டான் சார். 200 சீட்டு தாம் தமிழர் கட்சி அடிக்குது சார். ஆமா, அண்ணன் சீமான் அடிக்கிறாங்களா? Being Vijay is not easy. சீரியஸ்லி சக்ஸஸஸாக இருக்கட்டும், கிரிட்டிசிசம்ஸாக இருக்கட்டும், எப்போதுமே ஒரு கிரேஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் விஜய் சார். ஸோ எப்படி ஹவு ஹி ஹேண்டில்ஸ் இட் வித் அ ஸ்மைல் ஆன் ஹிஸ் ஃபேஸ், அதுவே எங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ ஐ திங்க் யூல் ஃபாலோ தட். நீங்கள் சொல்கிறப்போ எனக்கு அதான் ஞாபகம் வருது. நல்லவங்களாம் நான் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான். தளபதிக்கு செட் ஆகணும். எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? சின்ன ப்ரெஷராக இருந்தாலும் சரி, ஃபோட்டோக்கு நெகட்டிவ் கமெண்ட் இருந்தால் கூட நம்ம அவ்வளோ ஒரு கஷ்டப்படுறோம், ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் அண்ணன் பப்ளிக் லைஃப்பில், பொலிட்டிக்கல் லைஃப்பில் எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ எப்படி அந்த அண்ணன் ஹேண்டில் பண்ணுவாங்க? நீங்கள் க்ளோஸாக பார்த்ததுனால கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ஐ திங்க் எல்லாம் பழகிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஹி ஹேஸ் தட் கிரேஸ்ஃபுல்னஸ் இன் ஹிம். ஐ திங்க் ஹி இஸ் சீன் ஸோ மச் அண்ட் அதுதான் that's what puts him there in that position also. மனுஷன் சாதாரணமா வரலங்க. இத்தனை நாள் வந்து இந்த சினி ஃபீல்ட்ல இருந்ததா இருக்கட்டும், இப்போ அண்ணன் பாலிடிக்ஸ்குள்ள வந்ததா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல படம் ரிலீஸ் பண்ண விடாம அதை இப்படி வந்து லீக் பண்ணி விட்டு எப்படி இல்லாமோ கஷ்டத்தை கொடுத்து மனுஷன் இங்க வந்து நின்றுகிட்டு இருக்காருங்க. நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டும்தாங்க இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதமே. ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குது, மனசெல்லாமே ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குது. என்னன்னு தெரியல. ஆண்ட அருளால் நாளைக்கான விடியல் அண்ணன் விடியலாக இருக்கணும் நான் வந்து ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.